தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. பெருசா இல்ல, சின்னதா கூட ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவங்க ஆய்வு செய்ற இடத்த பாருங்களேன். ஸ்கூல்ல போய், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தைகிட்ட இங்கிலீஷ் பத்தி ஆய்வு பண்றாங்க. ஏன் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் இல்லையா? இல்ல அந்த ராஜ்மோகன் கல்வி அமைச்சருக்கு அந்த அளவுக்கு ஸ்கூல்ல போய் ஆய்வு செய்யற அளவுக்கு தகுதி இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுவே ஒரு சந்தேகமா இருக்கு. சரி, இவங்க ஸ்கூல் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல எல்லா குழந்தையுமே டேலண்டா இருக்காது, ஒரே மாதிரி படிக்காது. எல்லாமே கொஞ்சம் ஒரு சிலருக்கு படிப்பு கம்மியா இருக்கும், ஒரு சிலருக்கு கூட இருக்கும். இப்போ ஒரு +2ல ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு நீ இங்கிலீஷ் பேசினா உங்களுக்கு ஈக்குவலாக பேசும். உங்க இங்கிலீஷ் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஒர்த்து கிடையாது, ஃப்ளூயன்ட்லாம் இல்லை. ஸோ இந்த அம்மாவுக்கு ஈக்குவலாக ஒரு +2 ஸ்டூடெண்ட் சாதாரணமாக இங்கிலீஷ் பேச முடியும். இதுக்கு முன்னாடி வைரல் ஆச்சு ஒரு வீடியோ. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசிச்சு, இந்த அமைச்சர் கீர்த்தனாவோட பல மடங்கு ஃப்ளூயண்டா அழகா பேசிச்சு. அந்த குழந்தைகிட்ட போய் உங்க டேலண்ட்டை காமிச்சிருக்கணும். பட் அது இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தைய கூப்பிட்டு அவங்கள்ட்ட இவங்க ஆங்கில புலமையை வெளிப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டு அதை ரீல்ஸாக எடுத்து பெருமையாக அதை வெளியிடுறாங்க. வெக்கமா இல்லை? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய வன்மம் பாருங்களேன். அதாவது தமிழ்நாட்டு குழந்தைகள் இப்படிதான் இருக்கு அப்படின்னு வெளியே காட்டணுமா? அவ்வளோ வன்மம். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அது சாதாரண ஒரு லாங்குவேஜ் தான். ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு படிப்பு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் லாங்குவேஜ். சரி, நான் இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்கள்ட்ட நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் கூப்பிட்டு அவமானப்படுத்தினீங்களா ஒரு குழந்தை? அந்த குழந்தை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு அந்த பொண்ணு தன்னோட மொழி திறமையை வளர்த்துக்கிட்டா உங்களோட நல்லா பேச முடியும். ஸோ அது ஒரு மேட்ரே இல்லை. ஃபியூச்சரில் அந்த பொண்ணு என்ன சாதிக்கு அப்படிங்கிறதான் மேட்ரு. அதுக்கு அந்த குழந்தைய உற்சாகப்படுத்தி கொண்டு வர விட்டுட்டு எவ்வளோ வன்மத்தோட இது பண்ணுறீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? சே.